அல்லாஹ் இதுவரைக்கும் நான் பேசுற இந்த நிமிடம் வரைக்கும் எந்த மலக்கும் அல்லாவை பார்த்ததே இல்லை, எந்த ஜின்னும் அல்லாவை பார்த்ததே இல்லை, எந்த நபியும் அல்லாவை பார்த்ததே இல்லை. இன்றைக்கு நான் குத்துபாவிலும் சொன்னேன், பெருமானார் தான் போக வேண்டிய உச்ச இடத்துக்கு போயிருக்கிறார். இந்த இரவுல நீங்கள் வானத்தை பாருங்கள், தூரத்தில் உங்களுக்கு தெரிகிற நட்சத்திரத்தை பாருங்கள். இந்த நிலாவுக்கு வேணுமானால் மனுஷன் போயிருக்கிறான், அந்த தூரத்தில் தெரிகிற நட்சத்திரத்துக்கு யாராவது கால் பதித்திருக்கிறாங்கடா? இல்ல. இந்த இரவுல அவ்வளவு தூரத்துக்கு கேமராவை கொண்டு போய் போடலாம், அவ்வளவு தூரத்தை பார்க்கலாம், ஜூம் பண்ணி பார்க்கலாம், யாரும் போகல. இந்த உலகத்திலிருந்து ஒரு நபி மேல போனார். சிதறத்துல் முன்தஹாவுல ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் நின்றுட்டாங்க, இதுக்கு மேல எங்களுக்கு அனுமதி இல்லைன்ட்டாங்க. அதையும் கடந்து ரசூலுல்லாஹ் மேல போனாங்க. போன நேரத்தில் ஆயிஷா நாயை கேட்டாங்க, அல்லாஹ்வை பார்த்தீங்களா யா ரசூலல்லாஹ்? அல்லாஹ்வை பார்த்தீங்களா யா ரசூலல்லாஹ்? ரசூலுல்லாஹ் சொன்ன விஷயம், இல்லை ஆயிஷா, இல்லை ஆயிஷா, அல்லாஹ்வை நான் பார்க்கவில்லை. ஒளிமயமானவர், இந்த பூமியில இந்த நிமிடம் வரைக்கும் யாருமே பார்க்காத ரப்பை அல்லாஹ் தன்னை காண்பிப்பான். மனக்கும் பார்க்காத ரப்பு அல்லாஹ் ஜன்னாவுல காண்பிப்பான் என்று சொன்னார். அல்லாஹ் பேசுவானா? அல்லாஹ் தோல்ல கை போடுவானா? அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ரப்பி இப்படி இரக்கம் படைத்தவன் என்று நாம் நம்பியிருக்கிறோம் என்றால் ஜன்னாவுடைய வாழ்க்கை இப்பொழுது பேசுவதற்குரிய நேரம் இல்லை என்றாலும் ஜன்னாவுக்கு போறதை பற்றி தான் நாங்கள் பேசுகிறோம். இந்த பயணத்தை மேற்கொள்வதற்கு நாம் விலை கொடுத்தே ஆக வேண்டும். அதைத்தான் உங்களுக்கு சொல்கிறேன் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே. அதனால் அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா திருக்குர்ஆன் நெடுகிலும் இந்த பாடத்தை நமக்கு சொல்லித் தருகிறார். அப்படி என்றால் இந்த பாடத்தை படித்தவர்கள் தொழ ஆரம்பித்தார்கள், நோன்பு பிடிக்க ஆரம்பித்தார்கள், ஹஜ் செய்ய ஆரம்பித்தார்கள். அவருடைய கல்புகளோடு இந்த இபாதத் கல்போட சேர்ந்துச்சு. இன்னைக்கு பலர்கள் தொழுகிறாங்க, ஆனா கல்பு தொழல, உடம்பு தொழுகுது. நோம்பு பிடிக்கிறாங்க, உடம்பு நோம்பு பிடிக்குது, கல்பு நோம்பு பிடிக்கல. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அவங்களுடைய கல்பு மாறிச்சு. சஹாபாக்களுடைய வரலாறை நீங்கள் எடுத்து பார்த்தால் ஆச்சரியமாக இருக்கு, ஆச்சரியமா இருக்கு. அவங்களும் எங்களை மாதிரி மனிதர்கள்.